சிக்மங்களூர்லேருந்து ஷிவானி பாட வந்தாங்க. அவங்க மேடைக்கு வந்ததுமே ஸ்நேகம் தான் பேசுனாங்க. அவங்களுக்கு அவங்க செலக்டட் ரவுண்ட்ல பாடுன சிவன் பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அவங்க சிவன் பக்தினால அவங்களுக்கு பாடின பாடல் ரொம்பவே பிடிக்கும். அதனால ஷிவானியோட ஃபேன்ஸ் ஆவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஷிவானிய அந்த பாட்ட முழுக்க பாடி கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, ஷிவானிக்கு அவங்க ஒரு கிஃப்ட்டா மல்லிகைப்பூ மாலையும் அனுப்பியிருந்தாங்க. ஷிவானி மல்லிகைப்பூ மாலை எடுத்து தலையெல்லாம் வச்சு ஒரு கியூட்னஸாக பண்ணாங்க. பார்க்க அழகா இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஷிவானி பாடின பாடல் வந்து ராபொடி ராரா ராபொடி ராரா அந்த பாடலில் பாடினாங்க. சூப்பராகவே பாடினாங்க. அவங்க வாய்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. சூப்பரான வாய்ஸுங்க அவங்கோட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க ரியாக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாடி முடிச்சதுமே எல்லாமே எழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க ஹோமன்ஸ் எல்லாமே. ஸ்வேதா சொல்கிறாங்க, யூ ஆர் கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், ஒரிஜினலாக கேட்குற மாதிரி இருக்குது, காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் பிரகாஷ் சார் சொல்கிறாரு, சீசன் 5ல நீ ரவுடி பேபி தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. சினி சார் சொல்கிறாரு, நான் இந்த பாட்டை ரியாலிட்டி ஷோவில் பாடி நான் கேட்டதில்லை, இது ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்துச்சு, சூப்பராகவே பாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைந்தேவன் சொல்கிறாங்க, நீ ஒரு பெரிய ஸ்டேஜில் நிறைய க்ரௌட் இருக்கும் போது நீ பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இமேஜின் இருக்குது, அதை பார்க்கத்தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாட சொல்கிறாங்க, நினச்சிட்டு பாட சொல்கிறாங்க. சிவானியும் டான்ஸ் பண்ணிவிட்டு ஜம்ப்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக பாடினாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க பேச்சா இருக்கட்டும், நடத்தையா இருக்கட்டும், எல்லாமே க்யூட்னஸாக இருக்குதுங்க. அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, அவங்களுக்கு பிளாட்டினம் ஷவர் கிடைச்சிச்சு. சூப்பராகவே பாடினாங்க. அழகா இருந்துச்சு அவங்க பாடினது எல்லாமே. அதே மாதிரி ஷிவானி பாடினது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.